ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா உளுந்து புட்டு தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை அலசிட்டு வெயிலில் உணர்த்தி எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஈரம் கழுவிட்டு பார்க்கலாம். கழுவிட்டு காமிக்கிறேன். தண்ணி வடிகட்டி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும். அது அப்படியே வடிஞ்சிட்ட பிறகு லைட்டாக ஒரு துணியில் போட்டு அந்த ஈரம் போகிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் உளுந்து காய வச்சோங்க. நல்லா காஞ்சிடுச்சு. அந்த ஈரம் போய் நம்மளுக்கு ஈரம் உணர்ந்துடுச்சு. இதை இப்போ வானலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் புட்டு செய்கிறதுக்கு. நல்லா தீய விடாமல் நல்லா உளுந்து வாசனை வரும். அது வரையும் வறுத்துக்கிட்டு காமிக்கிறேன். உளுந்து நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்த போது ரொம்ப தீய விடாமல் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக அரிசி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரிசி நல்லா பொரிஞ்சிடுச்சு. அரிசி அது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு உளுந்தையும் அரிசியும் நல்லா நைஸாக பவுடராக ஓட்டிக்கிட்டு பார்க்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இது ஒரு சல்லாடியில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இட்லி பானையை வச்சு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருக்கேன். இது சூடாகவும் அதுக்குள்ளே மாவு நம்ம பிசைஞ்சு அதில் போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும். இப்படி உடைச்சா நல்லா உதிர்ந்துடணும். இந்த அளவுக்கு நல்லா லைட்டாக மட்டும் தண்ணி தொளித்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா புட்டுக்கு மாவு நல்லா கரெக்டான பக்குவமாக ரெடியாக இருக்குது. இந்த மாதிரியில் இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி பிடிச்சி இப்படி உதிர்ந்துடணும். அதுக்கு மேலே ரொம்ப தண்ணிலாம் தெளிக்க வேணாம். லைட்டாக தொளிச்சு மட்டும் பிசைஞ்சு எடுத்தோங்க. இதை இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் தண்ணி ஊற்றி இந்த இட்லி துணி போட்டேன். இதை மாவு அப்படியே நம்ம இப்படி போட்டு விட்டுக்கலாம். மாவு வச்சாச்சு. இதை அப்படியே மூடி ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா உளுந்துன்றதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஒரு 20 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சுட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ புட்டு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா புட்டு வெந்து ரெடியாக வந்துருச்சு. நம்மளுக்கு தண்ணி லைட்டாக தொளிச்சு வேக வச்சா இந்த மாதிரி பூவாக வரும். இப்போ இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தேங்காய் பூ சர்க்கரை எல்லாம் பார்க்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு வேக வச்சது. இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த புட்டு கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட நாட்டு சக்கரை இல்லை, தீந்துருச்சு. அதனால் நான் வெள்ளை சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துங்க. நாட்டு சக்கரை தான் நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஜீனியை விட நாட்டு சக்கரை தான் நல்லாயிருக்கும். வெள்ளை சக்கரை விட நாட்டு சக்கரை இருந்தால் சேர்த்துக்கோங்க. சூப்பரான உளுந்து புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள்.
உளுந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இடுப்பு எலும்புக்கு நல்லது. லேடிஸ்லாம் நிறைய பேர், லேடிஸில் எல்லாருமே பொதுவாக சாப்பிட்லாம். உளுந்து நம்ம கஞ்சாக வச்சு குடிக்கலாம். இந்த புட்டு மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சாப்பிடாதவங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள். வீட்டுச்சோறு சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.